பைபிள் கிஸ் தமிழ் லூக்கா அதிகாரம் 21. கேள்வி 1. யார் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை இயேசு கண்டார்? பதில் ஐஸ்வர்யவான்கள். கேள்வி 2. காணிக்கை பெட்டியிலே 2 காசை போட்டது யார்? பதில் ஒரு ஏழை விதவை. கேள்வி 3. மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக காணிக்கை போட்டது யார்? பதில் ஏழை விதவை. கேள்வி 4. ஏழை விதவை எதை காணிக்கையாக போட்டாள்? பதில் தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம். கேள்வி 5. தேவாலயம் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது? பதில் சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும். கேள்வி 6. நீங்கள் எதற்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொன்னார்? பதில் வஞ்சிக்கப்படாதபடிக்கு. கேள்வி 7. யாரை பின்பற்றாதிருங்கள்? பதில் நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுகிறவர்களை. கேள்வி 8. ஆனாலும் எது உடனே வராது? பதில் முடிவு. கேள்வி 9. எங்கே இருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும்? பதில் வானத்திலிருந்து. கேள்வி 10. ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத எதை கொடுப்பேன் என்று இயேசு சொன்னார்? பதில் வாக்கையும் ஞானத்தையும். கேள்வி 11. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் டேஷ். பதில் பகைக்கப்படுவீர்கள். கேள்வி 12. பொறுமையினாலே எதை காத்துக்கொள்ளுங்கள்? பதில் உங்கள் ஆத்துமாக்களை. கேள்வி 13. அடையாளங்கள் எங்கே தோன்றும்? பதில் சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும். கேள்வி 14. எது அசைக்கப்படும்? பதில் வானத்தின் சத்துவங்கள். கேள்வி 15. பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் யாருடைய இருதயம் சோர்ந்து போம்? பதில் மனுஷருடைய. கேள்வி 16. மனுஷகுமாரன் எப்படி வருகிறதை காண்பார்கள்? பதில் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை. கேள்வி 17. எது ஒளிந்து போம்? என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. பதில் வானமும் பூமியும் ஒளிந்து போம். கேள்வி 18. எங்கே குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியைப் போல வரும்? பதில் பூமியில் எங்கும்.
கேள்வி 19. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக எண்ணப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கேள்வி 20. பிராக்காலங்களில் இயேசு எங்கே தங்கி வந்தார்? பதில் ஒலிவ மலையிலே. God bless you.